ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேட் வித் லவ். இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கீரை கூட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சிறுகீரை பருப்பு கூட்டுங்க. ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். கீரையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 கரண்டி அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். அதே கரண்டியில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் துவரம்பருப்பு எடுத்திருக்கேங்க. இது ஒரு சின்ன கரண்டி தாங்க. நீங்கள் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் இருந்தால் கூட அதில் கூட பருப்பு எடுத்துக்கோங்க, போதும். பருப்பு ரொம்ப சேர்த்துற வேண்டாம். பருப்பு நல்லா கழுவிட்டு ஒரு 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது கூட நம்ம பருப்பு வேக வைக்கிற மாதிரியே தாங்க ஒரு பச்சை மிளகாய், 7-8 பல் பூண்டு, ஒரு தக்காளி, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், சின்ன சீரகம் சேர்த்துக்கோங்க. பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும் கீரை கூட்டுக்கு. கொஞ்சமாக மஞ்சள் தூள், காயப்பொடி சேர்த்து நம்ம இப்போ நல்லா விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. தண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட நம்ம கீரையை வதக்கும் போது சேர்த்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம குக்கரில் ஒரு 4 விசில் வரைக்கும் விட்டால் கரெக்டாக இருக்கும். பருப்பு வேகிறக்குள்ளே நம்ம கீரையை கட் பண்ணி வச்சுக்கலாங்க. நல்ல கீரையை ஒரு 2-3 வாட்டி கழுவிடுங்க. மண் நிறையா இருக்குங்க. அதனால் எந்த கீரையாக இருந்தாலுமே நல்லா கழுவிடுங்க. நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்க்கும்போது கீரை கடையல் மாதிரியே இருக்குங்க. கீரை கடைய தெரியாதவங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதே மெத்தடில் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு ஹோட்டலில் ரொம்ப சூப்பராக இதே மாதிரி கீரை கடையல் கிடைக்குங்க. அதே டேஸ்ட் தான் இருக்கும். இப்போ நம்மளுக்கு பருப்பு வெந்துருச்சு. தாளிக்கிறதுக்கு நான் வெங்காயம் வத்தல் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேங்க. 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம பருப்பு வேக வைக்கும்போது ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். அப்புறம் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுங்கள், நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோன்னே நம்ம வெட்டி வச்ச கீரையை சேர்த்துக்கலாங்க. கீரையை உங்களால் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நல்லா பருப்போடு இந்த கீரையை சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இதே மாதிரியே அரைக்கீரையில், பாலாக்கீரையிலலாம் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். கீரை பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. நம்ம நிறையா போட்டோம், நல்லா வதங்கிருங்க. எண்ணெயில் போட்டோன்னே சுருளை வதங்கிரும். இப்போ மஞ்சள் தூளும் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தாங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சேர்த்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் காரம் நல்லா தெரியும். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி லைட்டாக தெளித்து சேர்க்குற மாதிரி தான் சேர்த்துருக்கேங்க. லைட்டாக தெளித்து கீரை வேகிற அளவுக்கு மட்டும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச பருப்பையும் சேர்த்துக்கலாங்க. பருப்பு சேர்த்தோன்னா நல்லா கீரையோடு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பருப்பு வேக வச்சதுலேயே நம்ம கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். பருப்பும் கீரையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுருங்க. நம்மளுக்கு நல்லா கடையல் மாதிரி வேணுங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சமே தண்ணி சேர்த்துக்கிடேங்க. இப்போ நம்ம நல்லா கீரை வெந்த உடனே உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. எப்பயுமே கீரைக்கு கொஞ்சமாக மட்டும் சேர்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பாருங்கள். நல்லா பருப்பும் கீரையும் இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும், ரெண்டும் மிக்ஸ் ஆகணுங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பரான ஒரு சிறுகீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே மாதிரியே எல்லா கீரையிலையுமே ட்ரை பண்ணலாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான சிறுகீரை பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் மேட் வித் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.